எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மகாமந்திரம், மிருத்யுஞ்சய மந்திரம். அதாவதுங்க மார்க்கண்டேய மகரிஷி அருளினிதாக சொல்லப்படுற இந்த மந்திரம் நம்ம இப்போ நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, இல்லை வீட்லேயுமே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம சிவபெருமானை நோக்கி சொல்ல வேண்டிய ஒரு மகாமந்திரங்க இது. இந்த மந்திரம் ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை சொல்லிடுறேங்க. மந்திரம் வந்துங்க, ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாத். இன்னொரு தடவை சொல்கிறேங்க. ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிக வந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாத். அதாவதுங்க இதோட அர்த்தம் எந்த ஒரு ஸ்லோகமானாலும் அதோட அர்த்தத்தை தெரிஞ்சு நம்ம சொல்லிட்டோன்னா அதுக்கு பலன் ஜாஸ்தி இல்லைங்களா? நம்மளும் அந்த மீனிங்கோடு சொல்லுவோம். அதாவது சிவபெருமான இயற்கையாகவே அவரை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இயற்கையாகவே நறுமணம் வீசும் உடம்புடையவனே, முக்கண்ணனே, எல்லாரையுமே பேணி காப்பவனே. அதாவது நீதான் ரட்சகன், உலகத்தில் இருக்கிற ஒரு சின்ன எறும்புக்கும் கூட உணவளிக்கக்கூடியவனே, அதாவது ரட்சகனாக இருக்கிற உன்னை கருணை மிகுந்தவனே. உங்களை பார்த்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெரிய மரத்திலிருந்து ஒரு பழம் கனிஞ்சு தானாக எவ்வளவு ஈஸியாக எந்த சிரமமும் இல்லாமல் விழுதோ அதே மாதிரி மரணத்திலிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக. அதாவது ஒரு என்னை மரண பயத்திலிருந்து நீக்கு, ஒரு ஆன்மீக பாதையில் என்னை வழி நடத்து, அதே மாதிரி இந்த மரண பயம் எனக்கு எனக்குள்ளே வராமல் நீ காப்பாற்று, அதெல்லாம் நீ தருவாயாக அப்படின்னு சொல்கிற ஒரு மந்திரம் தாங்க இது. மெயினாக நம்ம ஆயுசு நீட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரம் சொல்கிறோன்னு நிறைய பேர் தப்பாக சொல்கிறாங்க. அது தப்புங்க. ஆயுசு நீட்டி கிடைக்கிறதுக்கான மந்திரம் இல்லைங்க இது. மரண பயத்திலிருந்து வெளியில் வர்றது. இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதாவது அவங்க இறக்கும் தருவாயில் இருந்தால் அவங்களுடைய மரணத்தை ஒரு ஈஸியான மரணமாக ஆக்கி கொடுப்பதற்காகவும், நம்ம உயிரோடு இருக்கிறவங்க நம்ம மரணமும் எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாமல், சிலவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டிங்க 90 இயர்ஸ், அவங்க என்ன காரணம்னு தெரியல, பெட் ரிடன் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆகுதுங்க. ஏன்னா எல்லாமே பெட்டில் தான் போகிறாங்க. அது அவங்களுக்கு பார்த்து பார்த்து ரொம்ப சலிச்சு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது உயிர் பிரிய மாட்டேங்குது. அவங்க பேசுகிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க, ஆனால் எணிச்சு நடமாடுறதில்ல. இந்த மாதிரி மிருத்யு வர்றதில்லைங்க. மிருத்யுனா மரணம் வர்றதில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி நமக்கு வராமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் சிவபெருமானை நோக்கி சொல்கிற மந்திரம், காயத்ரி மந்திரம் எவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல் மந்திரமோ அதே மாதிரி மிருத்யுஞ்சய மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். சிவபெருமானை நோக்கி நாம் தினமுமே சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த 108 தடவை சொல்கிறது பாசிபிள்னா அதை சொல்லலாம். அட்லீஸ்ட் 1 டைம் ஆகுது நம்ம தினமும் சிவபெருமானை நோக்கி சொல்கிறது நம்ம மரண பயத்திலிருந்து நம்மளை நீக்கும், நமக்கு ஒரு நல் வழி காட்டும். நம்ம இந்த பூலோகத்தில் இருக்கும் வரைக்கும் எந்த பயம் இல்லாமல் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதா இந்த மந்திரத்தோட தாத்பரியம். மந்திரம் இன்னொரு தடவை சொல்கிறேங்க. திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிக வந்தனான் மிருத்யோர் மூக்ஷி யமாமிருதாத். ஓகேங்க. தினமும் இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் மாதிரி பார்ப்போம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.